அண்ணாமலையுடைய பிறந்த நாள் வருது. அந்த நாள் அன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஒண்ணு வந்து தமிழக ஜனதா கட்சி, இல்லாட்டி தமிழக மக்கள் ஜனதா கட்சி. மத்தியில இருக்க பாஜக ஒரு பெரும் கனவோட இருந்துட்டு இருந்த நேரத்துல கனவுல மண்ணள்ளி போற மாதிரி விஜய் இப்படி பண்ணிட்டாரு. அதனுடைய அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம வந்து பாஜக இருக்கு. பாஜக தேசிய தலைமை இருக்கு. விஜயை வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெருசா பேசப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஜென்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு தலைமை தேவைப்படுது பாஜக. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அலைகளுக்கு இடையிலையும் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் தான். புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கு. அண்ணாமலை பேசவே இல்லையே. அவரு இனிதான் நீங்க பாக்கணும். அதாவது தாவக அரசு இருக்கலாம், அவருக்கு அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா ஈஸியா இருந்துச்சு. அவரோட கட்சியை அட்வைசரா வளர்த்து இருக்கிறவங்களா யாரு இருப்பா? ரஜினியோட ஆசி வந்து அவருக்கு அண்ணாமலைக்கு நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல பாஜக புது ரூட்ல வந்து அண்ணாமலை பேக்கப்பா வந்து உள்ள வருதுன்றதா இப்போ வந்து இந்திய லெவல்ல வந்து தனியா வந்து மாநிலத்திலும் தனியா பாஜக இருந்தது கிடையாது. பாஜகவால் உருவாக்கப்படக்கூடிய மாநில பாஜக உருவாக்கு அண்ணாமலையினுடைய ஒரு அரசியல் புரட்சியை வந்து சமீபத்தில் நம்ம வந்து பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் இதுவரை இல்லாத அளவுக்கு புதுசு புதுசா போயிட்டு இருக்கு. முக்கியமா அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாராம். ஏற்கனவே இருக்கிற கட்சியை இங்க பார்க்க முடியல. புதுசான ஒரு கட்சியா கேக்குறீங்களா? அதை பத்தி விவரமா சொல்றதுக்கு தான் நம்ம ஐயா வந்திருக்காரு. ஐயா கேள்விப்பட்டீங்களா? அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்க. கட்சியோட பேர் என்ன? அண்ணாமலை ரகசியம். கட்சியோட பேர் என்னவா இருக்கும்? இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஜூன் 4ஆம் தேதி தான் அவருடைய பிறந்த நாள். அண்ணாமலையுடைய பிறந்த நாள் வருது. அந்த நாள் அன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அன்னைக்குதான் அவர் வந்து கட்சியை வந்து அறிவிக்க போறாரு. ஏற்கனவே இருக்கு இல்ல ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி. எல்லாமே எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அது 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து தமிழக ஜனதா கட்சி, இல்லாட்டி தமிழக மக்கள் ஜனதா கட்சி. ஆனா அது ரெண்டுமே வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு தகவல் நமக்கு வந்துருந்துச்சு. இப்போ இந்த 2 கட்சி வருது, அதெல்லாம் ஓகே. தமிழக ஜனதா கட்சி அப்படிங்கறது ஏற்கனவே இந்த ஐக்கிய ஜனதா தளம் இந்த மாதிரிலாம் ஒரு சில கட்சிகளா இருக்குல்ல, அதே போல இருக்குமா அந்த கட்சியும்? இல்ல நம்ம ஜனதா கட்சின்றது தமிழ்நாட்டுல வந்து அப்ப வந்து, அதாவது ஜனதா கட்சின்றது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து கொண்டு வந்ததுதான் ஜனதா கட்சி. அது கொஞ்ச நாள் தான் ஆமா, அது பாஜக பேஸ் கிடையாது. அப்ப பாஜகவே கிடையாது, அதனுடைய முன்னோடின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அதன் வழியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இன்னமும் வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், இந்த மாதிரியான கட்சிகள் வந்து நிறைய இருக்கு. எல்லாமே பாஜக கூட தான் இருக்கு. என்ன பண்றது, இப்ப எல்லாமே வந்து என்னன்னா ஒரு குடையின் கீழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதே போலதான் அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது அந்த ஜனதா தளமும் ஜனதா கட்சியும் பாஜகவோட குடைக்கு கீழே தான் இருக்க போகுது. இல்ல அதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அண்ணாமலை விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்து தேர்ட் பார்ட்டியா உள்ள வந்து நீங்க வந்து சிஎம் ஆயிட்டாரு, ஆட்சியை புடிச்சிட்டாரு. ஓகேவா? இது வரைக்கும் இருந்து இருதுருவ அரசியல தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். இருதுருவ அரசியல்லையே மத்தியில இருக்க பாஜக ஒரு பெரும் கனவோட இருந்துட்டு இருந்த நேரத்துல கனவுல மண்ணள்ளி போற மாதிரி இப்படி பண்ணிட்டாரு. இதுக்கு இடையில அதனுடைய அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம வந்து பாஜக இருக்கு. பாஜக தேசிய தலைமை இருக்கு. விஜயை வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெருசா பேசப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு தீர்வு போடுற மாதிரிதான் இப்ப அவர் வந்து கட்சியை அறிவிக்க போறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க ஜென்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு தலைமை தேவைப்படுது பாஜக. பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே வந்து அவர் வந்து மாநில பாஜக தலைவராக இருந்தது அண்ணாமலை. அவர் 2021 ஜூலைல தான் அவர் வந்து பதவிக்கிறார். எல்முருகன் இருந்தார்ல, அவர் இருக்கப்போதான் வந்து அவரு இருந்துட்டு அவரு வந்து மத்திய அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. கிட்டத்தட்ட 2025 போன செப்டம்பர் வரைக்கும் அவர் இருந்தாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாஜக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனாரு. அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சுல, அதுல கிட்டத்தட்ட 11% வந்து பாஜக மட்டும் தமிழ்நாட்டுல வாங்க. எந்த கூட்டணி இது தனி கூட்டணியா வந்து போய் அந்த தனி கூட்டணியினுடைய மொத்த வாக்கு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க பாமக இவங்க எல்லாம் வந்து அதுல கூட்டணியில இருந்தாங்க. மட்டிடி விதாகரன் இவங்க எல்லாம் இருந்தது. அப்போ அவங்க மொத்தம் வாங்கின வந்து 19%. அதுல வந்து 11% வந்து ஓட்டு வந்து பாஜக வாங்கினது. அதாவது இரட்டை இலக்கத்தை அடைஞ்சது வந்து அந்த எலெக்ஷன்ல தான். அதுக்கு முழுவதற்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அந்த அண்ணாமலையே பாத்தீங்க அப்படின்னா கடைசியில வந்து இந்த அதிமுக வந்து கடுமையா விமர்சிச்சாங்க. குறிப்பா வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதுனால அவங்க வந்து கூட்டணி சேர்றதுக்கு தயங்கினாங்க அதிமுக. அவங்க வச்ச ஒரே டிமாண்ட் வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் பதவி தூக்கணும்ன்றதான். அது நிறைவேறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கூட்டணியில மறுபடியும் போய் சேர்ந்தாங்க. பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னதே அதை வார்த்தையும் மீறி மறுபடியும் போய் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை அவங்க சந்திச்சாங்க. ஆமா, அது சந்திச்சாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 4 சீட்ல ஜெயிச்சிருந்தாங்க 2021 தேர்தல பாஜக. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஊட்டியில வந்து போஜராஜ். இது வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அலைகளுக்கு இடையிலையும் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் தான். அப்பேற்பட்ட அதிமுகவே
வெறும் 47 தான் ஜெயிச்சிருக்கு. ஏன்னா ஊட்டி வந்து கொஞ்சம் பாஜகவுக்கு வந்து சாதகமான ஒரு ஏரியா, அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு வெற்றி. இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கலைபுரத்திலேயே அவர் ஜெயிச்சிருக்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் தான். இதுக்கு காரணம் வந்து பாஜகவோட பேஸா தான் இருக்கும். ஆனா அண்ணாமலையோட பேஸ்ன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல கூட அவங்களால பெருசா ஜெயிக்க முடியல. ஆமா, அது ஒரு பெரிய அலை மாதிரி வீசுச்சுல, விஜய் அலை வந்து வீசினதுனால எந்த இடமும் வந்து தப்பிக்கல. அதுல நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர் வந்து அதுல அடி ஆயிடுச்சு, கரூர் அடி ஆயிடுச்சு. கரூர் தான் அண்ணாமலையினுடைய மாவட்டம். அவர் பிறந்த ஊரு தாராபுரத்துக்கு பக்கத்துல, அது தாராபுரம் என்று திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். இப்போதைக்கு தொட்டம்பட்டின்ற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர், கிராமம் அவரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி இருக்காரு, அவங்க 2 பேரும் உறவினர்கள். நம்ம ஒரே இடத்துல வந்து அரசியலை பொறுத்தவரை இவங்க 2 பேரும் எலியும் போலியும் மாதிரி எல்லா இடத்துலயும் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கட்சி இருந்தாலும் செந்தில் பாலாஜி கூட நேரடியா சண்டை போட்ட ஒரே அரசியல் தலைவர் அப்படின்னா அது வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலையை பகிச்சுக்கிட்டதுனாலதான் செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட 400 நாளைக்கு மேல ஜெயில இருந்தாரு. அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அரசியல் அதெல்லாம் வந்து படிவாங்கல் நடக்குதுன்னு சரி. இப்போ ஆளுங்கட்சியில மத்திய ஆளுங்கட்சியில இருந்ததுனால அவரால நிறைய விஷயங்கள் இப்படி பதவியில இல்லைன்னா கூட செய்ய முடிஞ்சுது. இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற ஒரு தகவல் அவருக்கு எந்த மாதிரியான பிளஸ் கொடுக்கும்? தமிழ்நாட்டுல இப்ப விஜய்ங்கிற ஒரு சக்தி வந்துருச்சு. இந்த சக்தியை வந்து யாராலையும் இப்போதைக்கு குறைச்சி மதிப்பிட முடியாது. அண்ணாமலையை பொறுத்த கொண்டு அவர் வந்து முன்னாள் IPS அதிகாரி. ஆமா, இளம் வயதுல வந்து IPS ஆனவர். கர்நாடகாவில அவருக்கு இப்போ வயசு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து 42 வயசு ஆகுது. 1984 தான் அவர் பிறந்தார். அவரு ரிசைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. IPS பதவியை ரிசைன் பண்ணி கர்நாடகத்துல தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்ப நல்ல அதிகாரி அப்படின்ற வந்து பேர் வாங்கினாரு. இங்க பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பிளஸ் என்ன அப்படின்னா முன்னாள் IPS அதிகாரின்றதான் பிளஸ். ஏன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய ரிட்டையர்ட் ஆன போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிகள், காவலர்கள், இவங்க எல்லாம் நிறைய பேர் பாஜக இணைஞ்சாங்க அவரை பேஸ் பண்ணி வச்சு. இன்னொன்னு அவருக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய தகவல், அதாவது ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய தப்புகள் உடனே வந்து ஆட்சியாளர் போதில் இங்க வந்துடும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் இருக்கு. அது ஒரு பிளஸ் தான். இப்ப அந்த கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவரால எந்த அளவுக்கு சஸ்டைனபிளா இருக்க முடியும்? அவரால கண்டிப்பா அவர் வந்து என்னன்னா ஒரு மாற்று சக்தியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதாவது யாருக்கு மாற்று சக்தி அப்படின்னா விஜய்க்கு மாற்று சக்தி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப விஜய் வந்து முதல்வர் ஆயிட்டாரு, பெரும்பான்மை கிடையாது. இருந்தாலும் இந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு அவர் வந்து வச்சுட்டாரு. இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக சீன்றது இல்ல. திமுக வந்து எதிரி மாதிரி, இப்ப குறிப்பா வந்து வைகோ கூட பாத்தீங்கன்னா வந்து எங்களை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி அளவுக்கு அவர் மேல வந்து இந்த கூட்டணி கட்சியில எல்லாமே பழி போடுறாங்க. சோ இப்ப வந்து இந்த திமுக கூட்டணி கட்சி பூரா இப்ப வந்து தாவகாவுக்கு போயிடுச்சு. அதனால இப்ப வந்து தாவகாவுக்கு ஒரு ரியல் ஆப்போனண்டா வரணும். ரியல் ஆப்போனன்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப அவரு விஜய் சொல்றது வந்து திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்றாரு. அதிமுக கட்சி பண்ணல. ஆனா அதிமுக பேஸ் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்றது யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா 21% வாங்கிருக்காங்க. அது கோர் ஓட்டு. அது வந்து ரெட்டலைக்கு எம்ஜிஆர் இன்னும் இருக்காரு அப்படின்ற நம்பக்கூடிய ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. ஆமா, அதனால அதிமுகவும் திமுகவும் ரெண்டையுமே வந்து அந்த ஒரு அவங்களுக்கு 20%, இவங்களுக்கு 20%, 40% எதுவும் பண்ண முடியாது. 24% திமுகவுக்கு, இவங்களுக்கு ஒரு 21%. 44% ஓட்டு வந்து அப்படியே ஒரு ஒதுங்கிடும். மீதி இருக்கிற இந்த 55% ஓட்டுல தான் இவங்க வந்து பிரச்சனை. அதே 30% விஜய் வாங்கிறாரு. 34% வாங்கிருக்காரு. அதனால இதே சதவீதம் அடுத்து வருமானதுல வந்து சந்தேகத்துக்குரியது. ஏன்னா அரசியல் இப்பதான் அவர் வந்திருக்காரு. இப்ப ஒரு 20, 25, 22 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பயங்கர மோசமா இருக்கு. அதே மாதிரி அவர் சொன்ன வாக்குறுதிகளை பெரும்பாலும் வந்து நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றுவாரான்னு கூட இன்னும் தெரியல. இன்னும் பல விஷயங்கள் அப்படியே பின்னில கிடக்கு. அவருக்கு இப்படி இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கு. அண்ணாமலை அவருக்கு பேசவே இல்லை. அவரு இனிதான் நீங்க பாக்கணும். அதாவது அவர் வந்து என்னன்னா 2025 அவர் வந்து பதவியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவரை வந்து இப்ப நயினார் நாகேந்திரன் வந்தார்ல, அவரோட டீம் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி அவரை வந்து எலெக்ஷன்ல அந்த 2026 எலெக்ஷன்லயும் அவர் வந்து பெருசா வந்து பயன்படுத்தல. அவர் வந்து ஒதுக்கிட்டாரு. ஏன்னா அவரை வந்து ஒதுக்குனாங்க. அரசியல் இது வந்து சகஜமா நடக்கிறது. ஆனா வந்து இவர் வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு முன்னாள் தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனவர். அப்படிப்பட்டவரை ஒதுக்கும் போது இந்த உள்ளடி அரசியல் பார்த்தாங்க, அதனால ஒதுக்கிட்டாரு. இப்ப என்னன்னா அவர் வந்து தெளிவான ஒரு முடிவு விட்டாரு. ஏன்னா அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அரசு மேல, இப்போ நம்மளுடைய தாவக அரசு இருக்கலாம், அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா ஈஸியா இருந்துச்சாவும் ஆதாரப்பூர்வமாகவும் நம்புவாங்க, எல்லாரும் நம்புவாங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையை சமாளிக்கிறது விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும். நீங்க திமுக சமாளிக்கலாம். விஜயை கொண்டு வந்ததுக்கு காரணம் பின்னாடி வந்து பாஜக இருக்கு, RSS ஓட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க கூட கூட்டணியில சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க.
விஜய்க்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க RSS பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை வராரு, அண்ணாமலைக்கு பிள்ளைய அவரோட பேரண்டா யாரு இருக்க போறா? அதாவது அவரோட கட்சிய அட்வைசரா வளர்த்தெடுக்கிறவங்களா யாரு இருப்பா? நம்மளுடைய கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரஜினியோட ஆசை வந்து அவருக்கு அண்ணாமலைக்கு நிறைய இருக்கு. இன்னொரு ரஜினி யாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக, அதாவது நிறைய பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட, அதே மாதிரி RSS இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய லெவல்ல நேரடி நெருக்கம் உள்ள ஒரு மனிதர். தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டாரம் இருக்கு. அவரு பின்புலமா இருக்கதா, அவரு பின்புலமா இருக்காரு அப்படின்னா யாரு பின்புலமா அவரை இயக்க போறோம் அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு இதன் மூலியமா வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ தமிழ்நாட்டுல பாஜக புது ரூட்ல வந்து அண்ணாமலை பேக்கப்பா வந்து உள்ள வருதுன்றதா இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. அப்போ தமிழ்நாடு பாஜக அப்படிங்கிறது வந்து இனிமே அண்ணாமலை பாஜக அப்படிங்கிற ஒரு தனி ஒரு இதுல செயல்பட போகுது. ஆமா, கண்டிப்பா. அது வந்து இது வரைக்கும் வந்து பாஜக பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல வந்து தனியா வந்து மாநிலத்துக்கு தனியா பாஜக இருந்தது கிடையாது. காங்கிரஸ் நிறைய இருக்கு. ஆமா, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ்நாட்டுல அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் இல்ல நம்ம இப்ப பாக்குறோம்ல என்ஆர் காங்கிரஸ் அங்க, திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்துல, ஆமா OSR காங்கிரஸ் இங்க, கேரளால பார்த்தோம்னா அந்த ஒரு 3-4 காங்கிரஸ் நிறைய காங்கிரஸ் எக்கச்சக்கமா இருக்கு காங்கிரஸ். அதனால இந்த மாதிரி அந்த காங்கிரஸ் பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை காங்கிரஸுமே பாஜக கூட தான் கூட்டணியில இருக்காங்க. ஆமா, அது அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. என்ஆர் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பாஜக கூட தான் இருக்காங்க. கேரளாவில் இருக்க காங்கிரஸ் எல்லாமே அவங்க கூட தான் கூட்டணியில இருக்காங்க. பக்கத்துல ஆந்திராவில பார்த்தோம்னா OSR காங்கிரஸ் அவங்க பாஜகவுக்கு ஆதரவு, இப்ப நேரடியாக ஆதரவு கொடுக்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் வந்து பாஜகவால் உருவாக்கப்படக்கூடிய மாநில பாஜக உருவாகுது. அது வந்து இந்திய லெவல்ல மிகப்பெரிய அண்ணாமலையினுடைய ஒரு அரசியல் புரட்சியை வந்து சமீபத்தில் நம்ம வந்து பார்க்க போறோம். மிகப்பெரிய அளவுல ஏற்கனவே வீசப்பட்ட அந்த சுனாமி, விஜய்ங்கிற சுனாமிக்கு இடையில இப்போ ஒரு வரப்போறது சூறாவளியா புயலா? இது வந்து பொறுத்த மட்டும் அவர் எப்பயுமே வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கப்போ சூறாவளியா தான் இருந்தாரு. இப்ப வந்து புயலும் சூறாவளி கலந்தா இருக்கு. அது மாதிரி ரெண்டா வருவாரு. ரெண்டுமே கலந்து அதிரடி அரசியல் அதிரடி பாக்கலாம். அண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா பார்த்தவங்க தான். இருந்தாலும் இப்போ ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவரு ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த கட்டுப்பாடுகள் தேசிய தலைமையுடைய கட்டுப்பாடுக்கு கீழே இருந்ததுனால சில விஷயங்கள் செய்ய முடியாம இருந்துச்சு. ஒருவேளை தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இவர் தான் அதோடைய மொத்த வடிவமே அப்படிங்கிறப்ப இவர் நேரடியாக இறங்கி செய்து எந்த மாதிரி செய்வார் அப்படிங்கிறத பொறுத்தது அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம்.